கல்வாரியில் இறந்தவரே, சிலுவையால் வெற்றி அடைந்தவரே, கண்ணீர் சிந்தி உமது சிலுவையின் வழியே வருவோம் நாங்கள். உலகத்தின் தலைவாவும் சீடனாய் வாழ்ந்திட விரும்புவோர் என்றுமென்றும் சிலுவை சுமந்துவும் பின்னாலே வந்திட அருளிய அன்பரே, தீருரத்தால் என் பாவக்கரைகளை கழுகிடுவீரம் இறைவா. தீருரத்தால் என் பாவக்கரைகளை கழுகிடுவீரம் இறைவா. எல்லாவற்றையும் விட அன்பிற்கு தகுதியுடையவராகிய நிறைவா, உமக்கு எதிராக நான் பாவம் செய்ததால் துக்கப்படுகிறேன். நான் உண்மையை அன்பு செய்கிறேன். எனது பாவங்களால் எனது ஆன்மாவை நான் கழங்கப்படுத்தியதாலும் விண்ணக பேரின்பத்தை இழந்து நரகத்திற்கு தகுதியுடையவனாலும் நான் வேதனைப்படுகிறேன். உமது அருள்வரத்தின் உதவியால் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து பாவ சூழ்நிலைகளை விட்டுவிடுகிறேன். இன்னும் ஏதாவது பாவங்களை செய்வதற்கு முன்னால் இறந்துவிட தயாராயிருக்கிறேன். என்னை ஆசீர்வதித்தருளும். நீர் எங்களை அன்பு செய்தீர், இறுதி வரை அன்பு செய்தீர். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமில்லை என்று அருளினீரே. பிலாத்துவின் அரண்மனை முதல் கோல்கோதா வரை சிலுவை சுமந்து சென்ற இறுதி யாத்திரை உமது அன்பின் மகத்தான அடையாளமாக இருந்தது. கண்ணீருடையவும் இரத்தத்தினுடையவும் அந்த வழியிலே வியாகுல அன்னையின் பின்னால் ஒரு திருப்பயணமாக நாங்களும் உம்மையை பின்தொடர்கிறோம். விண்ணகத்திற்கு செல்லும் பாதை இடுக்கமானதும் வாயில் ஒடுக்கமானதும் ஆகும் என்று எங்களை அறிவித்த இறைவா, வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏற்படுகின்ற வேதனைகளையும் சிலுவைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். திவ்யேசுவே, உமது சிலுவை பயணத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் வரங்களை எங்களுக்கும் எங்கள் இறந்தோருக்கும் நீர் தந்தருளும். திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிவு செய்தருளும். இறப்பிற்காய் தீர்ப்பிடப்பட்டோர் மாசற்ற இறைவனின் செம்மறியே, அபராதியாய் வீதித்தார் கரை ஒன்றும் இல்லாத ஆண்டவரே.
இறுதி தீர்ப்பில் நீர் பரிவோடு எங்களுக்கு தாரும் விண்ணக இன்பம். இறுதி தீர்ப்பில் நீர் பரிவோடு எங்களுக்கு தாரும் விண்ணக இன்பம். முதல் நிலை, இயேசு மரணத்திற்காக தீர்ப்பிடப்படுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நிகழத்தை மீட்டீர். மனித குலத்தின் பாவ பொறுத்தலுக்கான பலி ஆரம்பித்து விட்டது. இயேசு பிலாத்துவின் முன் நிற்கிறார். அவரை சற்று கூர்ந்து பாருங்கள். சாட்டையால் அடிக்கப்பட்ட உடல், இரத்தத்தில் தோய்ந்து உடலோடு ஒட்டி பிடித்த உடைகள், தலையில் முள்முடி, உறக்கமிழந்த கண்கள், சோர்வால் விரைக்கின்ற கைகால்கள், தாகத்தால் வறண்ட நாவு, உலர்ந்த உதடுகள். பிலாத்து தீர்ப்பு கூறுகின்றார். குற்றம் செய்யாதவர் குற்றவாளியாக்கப்படுகின்றார். என்றாலும் அவர் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கின்றார். என் ஆண்டவராக இறைவா, நீர் குற்றமற்றவராக இருந்தும் சிலுவை மரணத்திற்கு விதிக்கப்பட்டீரே. என்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போதும், இரக்கமில்லாமல் விமர்சிக்கும் போதும், குற்றவாளியாக கூக்குரடும் போதும், உம்மை போல நிலை தடுமாறாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ள தேவையான அருளை கொடுத்தருளும். அவர்களது நோக்கத்தை பற்றி சிந்திக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுகனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிவு செய்தருளும். சிலுவையை சுமக்கின்றார், உலகத்தின் பாவங்கள் சுமக்கின்றார். செல்கின்றார் உலக மீட்பர், ஏளனம் நிறைந்த பாதை வழியே. மாந்தரே சொல்லுங்கள், நான் என்ன செய்தேன்? என் தோளில் சிலுவையேற்ற பால் தேன் நிறைந்துள்ள நாட்டுக்கு உங்களை ஆவலாய் நடத்தி சென்றேன். ஏன்
இந்த செய்கைகள் எல்லாம் மறந்து என் ஆன்மாவில் துயரம் தந்தே. ஏன் இந்த செய்கைகள் எல்லாம் மறந்து என் ஆன்மாவில் துயரம் தந்தே. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமத்தப்படுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சுமை மிகுந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் முன்னே நடக்கின்றார். இயேசுவை சுற்றிலும் பாருங்கள், நண்பர்கள் யாரும் இல்லை. யூதாஸ் அவரை மறுதலித்தார். மற்ற சீடர்கள் ஓடி ஒழிந்து கொண்டனர். அவரது அற்புத செயல்களை கண்டவர்களும் அதன் பலன் அனுபவித்தவர்களும் இப்போது எங்கே? ஓசானா பாடி வரவேற்றவர்களும் இன்று மௌனமாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு உதவி செய்யவோ ஒரு ஆறுதல் வார்த்தை கூறவோ அங்கு யாரும் இல்லை. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று நீர் அருளி செய்தீரே. என் துன்பங்களும் வேதனைகளும் ஆகின்ற சிலுவையை சுமந்து கொண்டு உமது இரத்தம் தோய்ந்த காலடிகளை பின்தொடர்கிறேன். துன்புறுபவர்களையும் சுமை சுமப்பவர்களையும் தேற்றுகிறவரான ஆண்டவரே, என்னுடைய துன்பங்களை எல்லாம் முணுமுணுக்காமல் என் முகத்தோடு ஏற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதித்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். சிலுவையின் கனத்த பாரம் சுமந்திட இயலாமல் உலகமீட்பர் பாதங்கள் தவறி வீழ்ந்தார் கற்கள் நிறைந்த பெருவழியில். பாதங்கள்
வருகின்றோம் நாங்கள். மனத்துயர் நிறைந்த கண்ணீர் சிந்தியும் முன்னில் வருகின்றோம் நாங்கள். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் 1ஆம் முறை கீழே விழுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். கற்கள் நிறைந்த வழி, சுமை மிகுந்த சிலுவை, தளர்ந்து போன உடல், விரைக்கின்ற கால்கள். அவர் முகம் குப்புற நிலத்தில் விழுகின்றார். கால்முட்டுகள் உடைந்து இரத்தம் வழிகிறது. யூதர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள். படை வீரர்கள் அடிக்கிறார்கள். மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. அவர் வாய் திறக்கவில்லை. நான் நடக்கின்ற வழிகளில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்தார்கள். நான் வலப்புறம் திரும்பினேன். என்னை அறிபவர் யாரும் இல்லை. ஓடி ஒளித்துக் கொள்ள இடமில்லை. என்னை காப்பாற்ற யாரும் இல்லை. அவர் நம்முடைய சுமைகள் சுமக்கின்றார். நமக்காக அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நான் சுமக்கின்ற சிலுவைக்கும் சுமையுண்டு. பல வேளைகளில் சிலுவையோடு நானும் வீழ்ந்து போகிறேன். மற்றவர்கள் அதை கண்டு ஏளனம் செய்து என் வேதனையை அதிகரிக்கின்றார்கள். ஆண்டவரே, எனக்கு வீழ்ச்சிகள் ஏற்படும் போது என்னையே நான் கட்டுப்படுத்த என்னை கற்பித்தருளும். சிலுவை சுமக்க பலமின்றி தளரும் போது எனக்கு உதவியாக இருந்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். பாதையில் அழுது வந்த அன்னையை தன் மகன் திரும்பி பார்க்க விண்ணக கதிர்கள் சிந்தும் கண்களில் துயரம்பு வந்தடைய யாரோடு உம்மை நான் ஒப்பீடு செய்வேன், துயர பெரும் கடலே. ஆழமாயலையடி துயரும் துயரத்தின் ஆழத்தை யாரறிவார்? உம் கண்கள் சிந்தும் நீரால்
கழுவி போக்கும். நான்காம் நிலை. இயேசு வழியருகில் தன் மாதாவை சந்திக்கின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். சிலுவை பயணம் முன்னோக்கி செல்கிறது. இடையே நெஞ்சை பிளக்க செய்யும் ஒரு பரிதாப காட்சி. அவரது அன்னை மரியாள் ஓடி வருகின்றாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். கண்ணீர் சிந்துகின்ற 4 கண்கள், விம்மி ததும்புகின்ற 2 இதயங்கள். அன்னையும் மகனும் வாய் திறக்கவில்லை. மகனின் வேதனை அன்னையின் இதயத்தை வாட்டுகிறது. அன்னையின் வேதனை மகனின் வருத்தத்தை அதிகரிக்கிறது. 40ஆம் நாள் குழந்தையை தேவாலயத்தில் காணிக்கையாக வைத்த நிகழ்ச்சி மாதாவின் நினைவிற்கு வந்தது. உமது உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவும் என்று கடவுள் பக்தரான சிமியோன் அன்று இறைவாக்கு உரைத்தார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். இவ்வுலகின் அற்ப வேதனைகள் நித்திய மாட்சியை விளைவிக்கின்றது. துக்கக்கடலில் மூழ்கிய இயேசுவே, வேதனைகளின் மத்தியில் தனிமைப்படும் போது எங்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. உம்முடைய உமது அன்னையினுடைய வேதனைகளுக்கு காரணம் நாங்கள் செய்த பாவங்களை என்று அறிந்து கொண்டு அவற்றை விட்டுவிட எங்களுக்கு அருள் புரிவீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். சிலுவையை தாங்கி செல்லும் இறைவனை சீமோன் உதவுகின்றார். இறைவாவும் சிலுவை தாங்க நான் பெற்ற பேரென்னே மேலானது. சிலுவை தோணை எளிது, சுமை மகிழ்விக்க
ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். இயேசு மிகவும் தளர்ந்து விட்டார். இனி சிலுவையோடு முன்னோக்கி செல்ல பலமில்லை. அவர் வழியில் வைத்தே இறக்க நேரிடலாம் என யூதர்கள் பயந்தார்கள். அப்போது சீமோன் என்ற மனிதர் வயலிலிருந்து வருவதை பார்த்தனர். சிலுவை சுமக்க அவர்கள் அவரை வற்புறுத்தினர். அவர்களுக்கு இயேசுவிடம் இரக்கம் தோன்றியதால் அன்று, மாறாக அவரை உயிரோடு சிலுவையில் அறைய விரும்பினார். கருணை நிறைந்த இறைவா, இந்நிலையில் நான் உம்மை கண்டிருந்தால் என்னையே மறந்து நான் உமக்கு உதவி இருப்பேன். ஆனால் சின்னஞ்சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கு செய்தீர்கள் என்று நீர் அருளினீரே. ஆகவே சுற்றுமுள்ளவர்களில் உம்மை கண்டு இயலும் மட்டும் அவர்களுக்கு உதவ என்னை ஆசீர்வதித்திரளும். அப்போது நானும் சீமோனை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவனாவே. உமது திருப்பாடுகள் என் வழியாக நிறைவடையவும் செய்யும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். தளர்ந்த முகம், இறையோனின் கண்களும் சோர்ந்து மங்க, வேரோணிக்காள் வீழி நீர் சிந்திய திருமுகம் துடைக்கின்றார். எல்லார்க்கும் ஆனந்தம் നൽകിடும் வானத்தின் வெண்ணிலாவே, தாபோர் மாமலை மேலே முகம் கதிரோனை போல் ஒளிர, இந்த முகத்தின் அழகு முழுதும் குன்றி துயரத்தில் மூழ்க, இந்த முகத்தின் அழகு முழுதும் குன்றி துயரத்தில் மூழ்க. ஆறாம் நிலை. வேரோனிக்கம்மாள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றாள். இயேசு மெசியாவே,
உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நிலத்தை மீட்டி பக்தி நிறைந்த வேரோனிக்கம்மாள் இயேசுவை காண்கின்றார். அவருடைய இதயம் அனுதாபத்தால் நிறைந்தது. அவருக்கு ஆறுதல் கூற விழைந்தாள். படை வீரர்கள் நடுவே அவள் இயேசுவை சந்திக்கின்றாள். யார் எதுவும் கூறட்டும், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், தூய உள்ளத்தோர் அவரை காண்பர். உம்மில் நம்பிக்கை வைப்பவர்கள் யாரும் தளர்ச்சி உறுவதில்லை. அவள் பயபக்தியோடு தன் கைக்குட்டை எடுத்து இயேசுவின் இரத்தம் படிந்த முகத்தை துடைத்தாள். என் மீது இரக்கம் காட்டுபவர் உண்டா என்று நான் தேடி பார்த்தேன், யாரையும் காணவில்லை. எனக்கு ஆறுதல் கூறவும் யாரும் இல்லை என்று இறைவாக்கினர் வழியாக நீர் அருளி செய்த வார்த்தைகள் என் காதுகளில் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அன்பு நிறைந்த ஆண்டவரே, வேரோனிக்கம்மாளைப் போல உம்மிடம் மனுதாபப்படுவதற்கும் உமக்கு ஆறுதல் கூறவும் நான் விரும்புகிறேன். உமது திருப்பாடுகளின் அழியாத முத்திரை என் இதயத்தில் பதிக்க செய்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுகனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். நண்பகல் வேலில் சோர்ந்தா சொல்லொன்ன அடிகளால் தள்ளாடினா, உடல் சோர்ந்த மீட்பர் மீண்டும் தரையிலே வீழுகின்றார். உலகத்தின் பாவங்கள் தானும்மை நீட்டின, துயரத்தில் ஆழ்த்தின. பாரம் நிறைந்தவும் சிலுவையை செய்ததன் காரணம் என் பாவமே. துயரம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன், நான் அழுகின்றேன் இறங்கிடு என்னில். துயரம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன், நான் அழுகின்றேன் இறங்கிடு என்னில். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால்
உமது திருச்சிலுவையால் நிலத்தை மீட்டி. இயேசு பலவீனமாக இரண்டாம் முறை மீண்டும் நிலத்தில் கீழே விழுகின்றார். காயங்களிலிருந்து இரத்தம் வழிகிறது. உடல் முழுவதும் அகோர வேதனை. நான் மண்ணில் விழுந்து விட்டேன். என் ஆன்மா வருத்தத்தால் தளர்ந்தது. சுற்றும் நிற்போர் பரிகசிக்கின்றார்கள். அவர் அதை ஒன்றும் கவனிக்கவில்லை. என் தந்தை எனக்கு தந்த பானபாத்திரம் நான் குடிக்க வேண்டியதல்லவா? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தவிர மற்றொன்றையும் விரும்பவில்லை. மனித பாவங்களின் சுமையெல்லாம் சுமந்த ஆண்டவரே, உமக்கு ஆறுதலாக இருக்க நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். உதவியின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. அனுதின வாழ்க்கை பிரச்சனைகளால் நாங்கள் தளர்ந்து விழுந்து எழும்ப முடியாமல் தவிக்கின்றோம். உமது திருக்கரத்தை நீட்டி எங்களை எழுப்பியருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றினியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அழுவீரே உங்களையும் மக்களையும் நினைத்து. வேதனை நிறைந்த காலம் வரும், கண்ணீர் நிறைந்த காலம். மலைகளே எங்களை மூடுங்கள் என்ற ஓசை கேட்குமெங்கும். இதயம் முருகி அழுகின்ற பெண்களுக்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். இதயம் முருகி அழுகின்ற பெண்களுக்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நிலத்தை மீட்டி. எருசலேம் நடைபாதை ஒரே சத்தத்தால் நிறைந்தன. வழக்கத்திற்கு மாறாக சத்தம் கேட்டு
பெண்கள் வழியருகே ஓடி வருகின்றனர். அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்த இயேசு இதோ கொலை களத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றார். அவர் மேல் அவர்களுக்கு அனுதாபம் ஏற்பட்டது. ஓசானா ஞாயிறன்று நடைபெற்ற ஊர்வலம் அவர்கள் நினைவில் வந்தது. ஒலிவின் கொப்புகளும் வாழ்த்தொலிகளும் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அவர்களது அனுதாபம் இயேசுவுக்கு ஆறுதலாக இருந்தது. அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைத்து அழுங்கள். ஏனெனில் சில வருடங்களில் எருசலேம் பகைவர்களால் ஆக்கிரமிக்கப்படும். அப்போது அவர்களும் அவர்களது பிள்ளைகளும் பட்டினி கிடந்து இறப்பார்கள் என்று இறைவாக்கு உரைத்தார். அவர் தன்னை மறந்து அவர்களை தேற்றினார். எளியவர்களின் அடைக்கலமான ஆண்டவரே, பிரச்சனைகளின் மத்தியில் எங்களை தேற்றுகிறவரான இயேசுவே, உமது கடினமான பாடுகளை நினைத்து வருந்துகிறோம். அதற்கு காரணமான பாவங்களை நினைத்து அழுது வருங்காலத்தில் புனிதர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றினியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். கைகால்கள் தாளர்ந்தன, இறைவனின் திருவுடல் சோர்வுற்றது. சிலுவையுடன் மூன்றாம் முறை தரையில் விழுகின்றார் இறைமைந்தன். பெருகிடும் துயரங்கள் கலங்கிடும் பூடன் உருகிடும் எந்தன் உள்ளம். பெருகிடும் துயரங்கள் கலங்கிடும் பூடன் உருகிடும் எந்தன் உள்ளம். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நிலத்தை மீட்டீர். இனி முன்னால் நடந்து செல்ல சக்தி இல்லை.
இரத்தமெல்லாம் தீர்ந்து விட்டது. தலை சுற்றுகிறது, உடல் நடுங்குகிறது. அவர் இதோ தரையில் விழுகின்றார். தானாக எழுந்து நிற்க பலம் இல்லை. யூதர்கள் அவரை இழுத்து எழ செய்கிறார்கள். பலி முடிவடைய இனி அதிக நேரமில்லை. அவர் நடக்க முயற்சிக்கிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று புனித சின்னப்பரோடு கூறிய வார்த்தைகளை இப்போது நம்மை பார்த்து கூறுகிறார். எங்களுடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக இயேசுவே, உம்முடைய பாடுகளின் முன்னால் எங்களுடைய வேதனைகள் எவ்வளவோ சிறியது. இருந்தாலும் வாழ்க்கை சுமைகளினால் நாங்கள் அதிகமாக தவிக்கின்றோம். துன்பங்கள் எங்களை அலட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு வேதனை தீரும் போது மற்றொன்று வந்து விடுகின்றது. வாழ்க்கையில் ஏமாற்றமடையாமல் வேதனைகளையும் துன்பங்களையும் உம்மை நினைத்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சக்தியே எங்களுக்கு தந்தருளும். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கை இனி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது. வேலை செய்ய முடியாத இரவு காலம் நெருங்கிவிட்டது. எங்களது பாவ சுமைகளால் இறந்து நித்திய நரகத்திற்கு செல்லாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றினியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். அடைந்தது துயர் பயணம், கல்வாரி குண்டதன் மேற்பரப்பில் இயேசுவின் நாடைகளை எதிரிகள் ஒன்றாக உரிந்தெடுத்தார். எதிரிகள் தன் சுற்றும் கூட்டமாய் கூடி கூக்குரல் போட்டன. சீட்டிட்டு பகிர்ந்தன என் நாடையெல்லாம் பாவிகள் எதிரிகள். இறைவா தூய்மையேனும் தூய ஆடைகள் இறங்கி எம்மில் போர்த்தும். இறைவா தூய்மையில் தூய ஆடைகள் இறங்கி எம்மில் போர்த்தும். பத்தாம் நிலை. இயேசுவின் திருவுடைகள் களையப்படுகின்றன.
இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். கோல்கோதா சென்றடைந்ததும் அவர்கள் அவருக்கு கடற்காளானை காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி குடிக்க கொடுத்தனர். ஆனால் அவரோ அதை சுவைக்க மறுத்துவிட்டார். படை வீரர்கள் அவருடைய உடைகளை 4ஆக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்துக் கொண்டனர். மேலாடை மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அது யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று சீட்டு போட்டு தீர்மானித்தனர். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. இரத்தத்தில் ஒட்டிப்பிடித்திருந்த உம் ஆடைகளை களைந்த போது தாங்க முடியாத வேதனை அனுபவித்த இயேசுவே, பாவம் நிறைந்த பழைய மனிதனை களைந்து உம்மை அணிந்து கொள்ளவும் மற்றொரு கிறிஸ்துவாக வாழவும் வேண்டிய அருள் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். சிலுவையில் கிடத்தினார்கள், இயேசுவின் கை கால்கள் அறைகின்றார்கள். மாந்தர்க்கு மீட்பு தந்த இயேசுவின் புனிதமாம் கை கால்கள். கனிவற்ற எதிரிகள் சேர்ந்து துளைத்தனர் கைகளும் கால்களும். பெருகுது வேதனை, பொருகுது என் உயிர், நிலையற்ற இவ்வாழ்க்கை. மரணம் விரித்தோர் இருளில் சிக்கினேன், நடுங்கீனேன் முழுவதுமாக. மரணம் விரித்தோர் இருளில் சிக்கினேன், நடுங்கீனேன் முழுவதுமாக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் கிடத்தி கைகளிலும் கால்களிலும்
யூதர்கள் ஆணி அறைகின்றனர். ஆணித்துளைகளில் கைகால்களை இழுத்து நீட்டுகின்றனர். தாங்க முடியாத வேதனை, மனிதனால் சிந்திக்க முடியாத அளவிற்கு கொடூரமான பாடுகள். இருப்பினும் அவரது உதடுகளில் முணுமுணுப்பில்லை, கண்களில் விரக்தி இல்லை. தந்தையின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கின்றார். உலக மீட்பரான கிறிஸ்துவே, அன்பின் நற்செய்தியுமாக வந்த உம்மை உலகம் சிலுவையில் அறைந்தது. நீர் உலகை சார்ந்தவராயிராததால் உலகம் உம்மை வருத்தது. எஜமானனை விட பெரிய ஊழியன் இல்லை என்று நீர் அருளி செய்தீரே. உம்மை துன்புறுத்தியவர்கள் எங்களையும் துன்புறுத்துவார்கள் என நாங்கள் அறிகின்றோம். உம்மோடு சிலுவையில் அறையப்படவும் உலகத்திற்கு இறந்து உமக்காக மட்டும் வாழ வேண்டிய அருள் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். சிலுவையில் உயிர் தூரந்தார் உலகத்தின் தலைவராம் மீட்பர் இயேசு. கதிரோனின் ஒளிமறைய உலகெங்கும் தாரீருள் பரந்தது. நரிகள் குரங்கிட வளையுண்டு, பறவைக்கு கூடுண்டு தங்கிட. மனுமகன் உலகத்தில் தன் தலை சாத்திட இடமில்லை ஓரிடமும். உள்ளணை முதலும்மை தொடர்கின்ற ஏழ்மை, தொடர்ந்தது கல்வாரி மட்டும். உள்ளணை முதலும்மை தொடர்கின்ற ஏழ்மை, தொடர்ந்தது கல்வாரி மட்டும். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கின்றார். இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். வலப்பக்கம் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக இரு கள்வர்கள் நடுவில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் கிடந்து கொண்டு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றார்.
நல்ல கள்வனை தேற்றுகிறார். அவருடைய தாயும் மற்ற பெண்களும் அழுது கொண்டு சிலுவையின் கீழே நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தன் தாயையும் அவர் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் பார்த்து, இதோ உம் மகன் என்று தன் தாயிடமும், இதோ உன் தாய் என்று அருளப்பரிடமும் கூறினார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல் வேளை. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரக்க கூவி உயிர் நீத்தார். திடீரென கதிரோன் மறைய 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரை நடுவே கிழிந்து போனது. பூமி குலுங்கியது. பாறைகள் பிளர்ந்தன. கல்லறைகள் திறக்கப்பட்டன. நிகழ்ந்ததையெல்லாம் கண்ட நூற்றுவர் தலைவன் உள்ளபடியே இவர் நீதிமான் தான் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினார். வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் நிகழ்ந்ததைக் கண்டு மார்பில் அறைந்து கொண்டு திரும்பியது. நான் பெற வேண்டிய ஞான ஸ்நானம் ஒன்று உண்டு. அது நிறைவேறும் அளவு நான் எவ்வளவோ தாகமாயிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்பிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீர். உமது தகன பலியை நீர் நிறைவேற்றினீர். என்னுடைய பலியும் ஒரு நாள் முடிவடையும். நானும் ஒரு நாள் இறப்பேன். அன்று உம்மை போல் இவ்வாறு ஜெபிக்க எனக்கு வரமருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றும் உம்முடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுகனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகளின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். அன்பு மகன் திருவோடல் அன்னையின் மடியில் கிடத்தினார்கள். அலைக்கடல் போல தாயே, உம் துயரம் அளவிட இயலாதன்றோ. பெருகி வரும் துயரத்தின் வாளினலுந்தன் இதயம் மோரிந்ததன்றோ. ஒருவரும் இல்லை ஆறுதல் சொல்லிட, வேதனை நிறைத்தாயே. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினே, எங்கோமே ஆறுதலில்லை. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினே, எங்கோமே ஆறுதலில்லை.
இரண்டாம் நிலை. இயேசுவின் திருவுடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் உலகத்தை மீட்டீர். அன்று வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் ஓய்வு நாள். அதனால் உடல்கள் இரவில் சிலுவையில் கிடக்கக்கூடாது என்று யூதர்கள் கூறினர். காரணம், ஓய்வு நாள் புனித நாளாக இருந்தது. ஆகவே சிலுவையில் அறையப்பட்டவர்களில் கணுக்கால்களை முறித்து உடல்களை கீழே இறக்க பிலாத்துவிடம் கேட்டனர். ஆகவே படை வீரர்கள் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருந்த இருவரின் கணுக்கால்களை முறித்தனர். இயேசு ஏற்கனவே இறந்திருப்பதை பார்த்ததால் அவரது கணுக்கால்களை முறிக்கவில்லை. என்றாலும் படை வீரர்களில் ஒருவன் ஈட்டியினால் அவரது விலாவில் குத்தினான். உடனே அங்கிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. பிறகு இயேசுவின் திரு உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அவரை மாதாவின் மடியில் கிடத்தினார். வியாகுல மாதாவே, உமது திருமகனின் உடலை உமது மடியில் வைத்துக் கொண்டு மௌனமாக பிரியாவிடை கூறிய போது நீர் அனுபவித்த வேதனை யாரால் விவரிக்க முடியும்? குழந்தையாய் பிறந்த இறைமகனே, முதலில் கையில் எடுத்தது முதல் கோல்கோதா மலை வரை உள்ள நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அது நிலையில் வந்து தங்கின. அப்பொழுது நீங்கள் அனுபவித்த வேதனைகளை நினைத்து வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியில் உழலும் எங்களை தைரியப்படுத்தி தேற்றியருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். இயேசுவின் தூய உடல் முறை போல அடக்கம் செய்கின்றனரே. வெற்றி மலர்ந்தோயரும் உயிரின் ஊற்றாகும் மக்களரே. மூன்று நாள் நீரின் உள்ளே இருந்தோரம் யோனா இறைவாக்கினர் போ வேதனை எல்லாம் ஏற்றோராம் ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுவார். மாட்சியோடு உயிர்த்தவும் வருகையை எதிர்கொள்ள தந்திடும்
ஆசி மாட்சியோடுயிர்த்தவும் வருகையை எதிர்கொள்ள தந்திடும் ஆசி. பதினான்காம் நிலை. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். மாலையானதும் பிலாத்துவின் அனுமதியுடன் அரிமத்தியா ஊரான சூசை இயேசுவின் உடலை கைப்பற்றினார். யூதரின் அடக்க முறைமைப்படி புது துணியில் பரிமள பொருட்களால் இயேசுவின் உடலை பொதிந்தனர். இயேசுவை சிலுவையில் அறைந்த இடத்தில் ஒரு தோட்டம், அங்கே ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. ஓய்வு நாள் ஆரம்பித்து விட்டதாலும் கல்லறை பக்கத்தில் இருந்ததாலும் இயேசுவை அங்கேயே அடக்கினர். அளவில்லா பாடுகளேற்று மகிமையடைந்த ஆண்டவரே, உம்மோடு இருப்பவர்கள் உம்மோடு வாழ்வார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். ஞான ஸ்நானம் வழி நாங்களும் உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் உமது திருப்பாடுகளை நினைத்துக் கொண்டு பாவத்திற்கு இறந்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புகவிடாதே, தீயோனிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையனவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறையன்னையே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்களை ஆசீர்வதித்தருளும். புனித அன்னையே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். பாடுகள் நினைத்து யாவழுதீன அருள்வாய் உன்னல் வரங்கள். துன்ப பாடுகள் நினைத்து யாவழுதீன அருள்வாய் உன்னல் வரங்கள். நீதிமானாகிய தந்தையே,
எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றவும் திருமகனை பார்த்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களோடு ஒப்புரவாகியிருளும். உமது திருமகன் கொல்கொத்தாவில் சிந்திய இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த திரு இரத்தத்தை நினைத்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்களுடைய பாவம் பெரிது என நாங்கள் அறிகிறோம், ஆனால் உமது இரக்கம் அதை விட மிக பெரியது. எங்களுடைய பாவங்களை பார்க்கும்போது அதற்கான பரிகார பலியையும் பார்ப்பீராக. எங்கள் பாவம் காரணமாக உமது திருமகன் ஆணிகளால் அறையப்பட்டு இடியால் குத்தப்பட்டார். உம்மை ஒப்புரவாக்க அவரது பாடுகள் போதுமானது. தனதொரே மகனை எங்களுக்கு அளித்த தந்தைக்கு புகழும். சிலுவை மரணத்தால் எங்களை மீட்ட மகனுக்கு ஆராதனை. மீட்பு பணியை நிறைவேற்றிய தூய ஆவிக்கு போற்றுதலும்